Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 7 Exercise 7.3 9th question in the video la paakalam. Show that there lies a point on the curve f of x is equal to x into x plus 3 into e power minus pi by 2. Limit வந்து minus 3 to 0 கொடுத்திருக்காங்க இல்லையா, இது 0 சரிங்களா. Where tangent drawn in parallel to x axis அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷனில் கிவன் ஃபங்க்ஷன் எழுதிடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு இ பவர் மைனஸ் பை பை 2. லிமிட் வந்து மைனஸ் 3லேருந்து 0 வரைக்கும் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் நான் என்ன பண்ணுறேன்னா, இது கண்டினியூஸாக இல்லையா எப்பவும் போல் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா. டிவைடட் பைல எக்ஸ் வரலை, டிவைடட் பைல எக்ஸ் வராதனால 0 வந்தாலும் எனக்கு இது கண்டினியூஸ் ஆகும், அன்டிஃபைன்டாக ஆகாது. ஸோ இட் இஸ் கண்டினியூஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் இன் மைனஸ் 3,0. இப்போ கண்டினியூஸ்னால் அடுத்த கண்டிஷன் என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியபிள். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் differentiable in open interval minus 3,0. இப்போ இது differentiable நாவனா next என்ன கண்டுபிடிக்கணும், f of minus 3யும் f of 0. first f of minus 3 கண்டுபிடிக்கலாம். x எங்கெல்லாம் வருது அங்கே minus 3. minus 3 into minus 3 plus 3 e power minus pi by 2. minus 3 plus 3 cancel ஆகிட்டு 0 மாறிடும். ஸோ 0 into anything 0. அடுத்து f of 0. x இருக்கிற இடத்துல 0, again x இருக்கிற இடத்துல 0 plus 3 into e power minus pi by 2. ஃபஸ்ட்டே 0 இருக்கு. இப்போ ஒரு டேர்ம் 0னால மொத்த டேர்ம் என்னவா மாறிடும், 0 மாறிடும். இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. ஸோ நான் ரோல்ஸ் தியரம் எடுக்கிறேன். பை ரோல்ஸ் தியரம் there exists C such that f dash of c is equal to 0. f dash of c வந்து 0 ஆகிடும். இப்போ f dash of c முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு f of x முதல்ல cன்னு மாற்றிடலாம். எங்கெல்லாம் x வருதோ அங்கே c. c into c plus 3 into e power minus pi by 2. இப்போ இதோட டிஃப்ரென்ஷியேட் வேல்யூ எடுக்கணும் சரிங்களா. இதோட டிஃப்ரென்ஷியேட் வேல்யூ அதுக்கு முதல்ல நான் c-ஐ இன்சைட் மல்டிபிள் பண்ணுறேன். c இன்சைட் கொண்டு வரேன். c ஸ்கொயர் plus 3 into c into e power minus pi by 2. இப்போ e power minus pi by 2 இதில் c வேரியபிளே வரல. ஸோ இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நம்ம c ஸ்கொயர் ப்ளஸ் 3c மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இதை மட்டும் பண்ணலாம். f dash of c ஓட வேல்யூ c ஸ்கொயர்னா 2 times of c, 3 into cனா 3 மட்டும் வரும், into e power minus pi by 2. இப்போ இதுதான் f dash of c. இது ஈக்குவல் டு என்ன பண்ணும், 0 செய்யப்படும். இப்போ f dash of c is equal to 0. f dash of c என்பது 2c plus 3 into e power minus pi by 2 equal to 0. இப்போ e power minus pi by 2 equal to other side வந்தால் டிவிஷனில் வரும், அதுவும் 0 ஆகிடும். ஸோ டேரெக்டாக 2c plus 3 is equal to 0ன்னு எடுத்துக்கலாமா, ஏன்னா டிவிஷனில் போனால் 0 ஆகிடும். ப்ளஸ் 3 அந்த சைடு போனால் minus 3. அப்போ c is equal to minus 3 by 2. இப்போ c is equal to minus 3 by 2 லிமிட்குள்ளே வருதான்னு செக் பண்ணும் இல்லையா. minus 3 by 2 லிமிட்குள்ளே வருதான்னு பார்க்கணும். இப்போ இது வந்து லிமிட்குள்ளே வரும் கண்டிப்பாக. minus 3 by 2 இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 1.5 minus 1.5 கண்டிப்பாக இந்த லிமிட்குள்ளே வரும். ஸோ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், கரெக்டானு பார்த்துட்டோம். இப்போ இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிடலாம். hence there exists a point on the curve c is equal to minus 3 by 2 where நீங்கள் curve பக்கத்தில் f of x ஓட வேல்யூ எழுதினாலும் எழுதிக்கலாம் சரிங்களா. where the tangent is parallel to, அதானே கேட்டிருந்தாங்க, where the tangent is parallel to x axis. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இந்த சம். நம்ம ஆல்ரெடி ரோல்ஸ் தியரம் நிறைய கொஷின்ஸ் பார்த்துட்டோம், சேம் ஃபார்மேட் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 10th question பார்க்கலாம். using mean value theorem prove that for all a is greater than 0 and b is greater than 0, e power minus a minus e power minus b is less than
மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஏவும் பியும் பாசிட்டிவாக இருக்கணும், தென் 0 ஈக்குவல் டு 0 கூட கிடையாது, கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஈயோட பவரில் மைனஸ் ஏ மைனஸ் பி, அப்போ இ பவர் மைனஸில் வேல்யூஸ் வருது. அப்புறம் ஏபியை வந்து மைனஸ் பண்ணுறோம், அதோட மாடுலஸ் எடுக்கிறோம். இ பவர் மைனஸ் ஏ மைனஸ் இ பவர் மைனஸ் பி எப்போவுமே மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு வந்து லெஸ்ஸராக இருக்கும் அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணுமா. ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் நம்ம கிவன் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் கண்டிஷன் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அவங்க ஃபங்க்ஷனே கொடுக்கல. ஸோ லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் இங்கே ஏ வேல்யூ பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் சேம் ஃபங்க்ஷன் நமக்கு வரும். அண்ட் வேர் எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் பிட்வீன் ஏ கமா பி, ஏதோ ஒரு பாயிண்ட்டு ஏ கமா பிக்கு நடுவில் இருக்கும், அதுதான் எக்ஸோட வேல்யூ. சரிங்களா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க, மீன் வேல்யூ தியரம் தான் கேட்குறாங்க. யூசிங் மீன் வேல்யூ தியரம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், இ பவர் மைனஸ் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு எழுதிடலாம். கண்டினியூஸ் இன் ஏபி. அடுத்தது என்ன, இ பவர் மைனஸ் எக்ஸ் இஸ் டிஃப்ரென்ஷியபிள். differentiable in a comma b. differentiable னு சொல்லிட்டாலே f of b என்ன f of a என்னன்னு தெரியணும். first f of b e power minus x இருக்க இடத்துல b, அது மாதிரி f of a னா e power minus a. இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம by Lagrange mean value theorem, there exists C that belongs to a comma b and a function and a f dash of C is equal to f of b minus f of a divided by b minus a. clear? இப்போ f dash of C வேணும். நம்ம f of x என்ன எடுத்தோம், f of x e power minus x. f of c னா என்ன பண்ணும், e power minus c. இப்போ இதை இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணும். இதை இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா e power minus x e power minus xனே வரும். அந்த மைனஸ் முன்னாடி எழுதிப்போம். அண்ட் இங்கே எக்ஸுக்கு பதிலாக சின்னு மாற்றிக்கிறேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power minus c டிஃபரன்ஷியேட் பண்ண e power minus c, அந்த மைனஸை மல்டிபிள் பண்ணுவோம், -1 எடுத்துப்போம். அப்போ மைனஸ் e power minus cன்னு கிடைக்கும். f dash of x என்னன்னு தெரிஞ்சிச்சு. இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். டைரக்டா என்ன பண்ணா போதும், சப்ஸ்டிடியூட் பண்ணா போதும் இல்லையா. மைனஸ் e power minus c is equal to e power minus b e power minus a divided by b minus a. இதை வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன். f dash of c க்கு பதிலா minus e power minus c and ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சதை என்னன்னு எழுதிருக்கேன், கீழே b மைனஸ் ஏ எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ எனக்கு ப்ரூஃப்ல எப்படி இருக்கு பாருங்களேன். ப்ரூஃப்ல எப்படி இருக்குன்னா a மைனஸ் b தான் இருக்கு, பட் இங்கே எப்படி வருது b மைனஸ் ஏ. அப்போ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இதை வந்து மாற்றி எழுதணும். a ஃபர்ஸ்ட் வரணும், b செகண்டாக வரணும். அப்போ நான் மைனஸாக வெளியே எடுக்கணும். அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் இருக்கிற டேர்மு மைனஸாக மாறிடும். நெக்ஸ்ட் லைனில் மைனஸ் e பவர் மைனஸ் c இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் ஏ, வெளியே மைனஸ் காமனாக எடுத்துடுங்க, மைனஸ் e பவர் மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி கீழே b மைனஸ் ஏ இருந்ததா, அதையும் a மைனஸ் பின்னு எழுதிக்கோங்க, மைனஸ் காமனாக எடுக்கிறோம். அப்போ தான் ஏவோடது மைனஸ் வெளியே இருக்கு, ப்ளஸில் மைனஸ் மைனஸ், இந்த ரெண்டு மைனஸையும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் நமக்கு ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி வந்துருச்சு. அண்ட் ப்ரூஃபில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாடுலஸ் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுன்னா, அப்ளைங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ். applying modulus on both sides. இப்போ ரெண்டு சைடும் மாடுலஸ் அப்ளை பண்ணலாமா. மாடுலஸ் ஆஃப் மைனஸ் e பவர் மைனஸ் c இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் a மைனஸ் e பவர் மைனஸ் b டிவைடட் பை a மைனஸ் b மாடுலஸ். இப்போ நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும், என்னன்னா மைனஸ் இ பவர் மைனஸ் சி இருக்குது பார்த்தீங்களா, இதோட வேல்யூ வந்து மாடுலஸ்குள்ளே இருக்கும்போது மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் இது எப்போவுமே லெஸ் தென் 1 வரும் அப்படின்னு எடுத்துக்கணும். லெஸ் தென் 1 வரும் ஃபார் சி பிலாங்ஸ் டு a, b, where a is greater than 0 and b is greater than 0.
இதுக்கு வந்து ஒரு கிராஃப் இருக்கும் ஆக்சுவலாக. அதில் வந்து ஏ வந்து 0 விட ஜாஸ்தி, பியும் 0 விட ஜாஸ்தி. இப்போ இ பவரில் 0 இருந்தாலே 1. இது 0க்கு மேலே வருது இல்லையா, 0 விட கிரேட்டர் தென் பவர். ஸோ கண்டிப்பாக இதோட வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா 1 விட கம்மியாக உள்ளதாக இருக்கும். ஸோ லெஸ் தேன் 1 நீங்கள் எழுதி. இப்போ டைரெக்டாக நான் என்ன பண்ணுவேன்னா இந்த டேர்ம் லெஸ் தேன் 1. அப்போ இந்த டேர்மும் எப்படி இருக்கும் லெஸ் தேன் 1, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். ஸோ நான் இந்த ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். இ பவர் மைனஸ் ஏ மைனஸ் இ பவர் மைனஸ் பி divided by a minus b modulus is less than 1. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். இது less than 1 இதுவும் less than 1 தான். b இங்க வரணும். இப்போ இதை ரெண்டுத்தையும் செப்பரேட்டாக எழுதிக்கலாம், ரெண்டு மாடுலஸாக எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏ மைனஸ் இ பவர் மைனஸ் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி லெஸ் தேன் 1. இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகலாமா? அப்போ மாடுலஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏ மைனஸ் இ பவர் மைனஸ் பி லெஸ் தேன் மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. இதுதான் நம்மளோட ப்ரூஃபும். தேர்ஃபார் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப மெயின். ஏ வந்து 0 விட ஜாஸ்தி, பியும் 0 விட ஜாஸ்தி. அப்போ சி இது ரெண்டுத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போது இ பவரில் போகும்போது லெஸ் தேன் 1, ஏன்னா மைனஸ்லேயும் இருக்குது. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு செம்ம எல்லாருக்கும்? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.